வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெரக்கோட்டா வால் ஹேங்கிங் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது நல்லா காய வச்சு நல்லா பேக் பண்ணியாச்சு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x13 சென்டிமீட்டர். இதோட திக்னஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிக்கல் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 3 எடுத்திருக்கேன். பெயிண்ட் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் நல்லா போகிற மாதிரி நல்லா நீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, அப்புறம் 4 சைடும் எல்லாமே சேர்த்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம பிளாக்கால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆர்டிசா கம்பெனியோட நான் ப்ரான்ஸ் கலர் எடுத்திருக்கேன். சேம் அதே ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போ நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மேலே இருந்து அப்படியே லைட்டாக அந்த ப்ரஷ் அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே பிடிச்சி எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஒரு தடவை நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளேயே அது காஞ்சிடும். மறுபடியும் செகண்ட் டைம் அது மேலே பண்ணிட்டோம்னா நமக்கு 2 கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ நான் இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் அதுக்கு அடுத்த டிசைன் நான் எம்டியாக விட்டுருக்கேன். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த டிசைன்லேயும் சேம் இதே ப்ரான்ஸ் கலர் நான் இதே மாதிரி இப்போ நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படியே நம்ம ஃபுல்லாக இந்த வால் ஹேங்கிங்கில் இருக்கிற எல்லா டிசைன்ஸ்க்குமே இதே ப்ரான்ஸ் கலரால் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே ஆகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த இடையில இருக்கிற அந்த கேப்பில் நம்ம வேறு கலர் நம்ம அடிப்போம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்கள் இப்படி கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ப்ரான்ஸும் இந்த பிளாக்கும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் விட்டுடலாம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த எக்ஸ்ட்ராவாக வெளியான இடத்துல நம்ம பிளாக் கலரால் கலர் பண்ணி அதை கவர் பண்ணிடணும்.
ஸோ நான் ஃபுல்லாக எங்கெல்லாம் நான் டிசைன்ஸ் நான் கொடுத்துருந்தேனோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக நான் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் இது இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இப்போது நான் வந்து கேமல் கம்பெனியோட ஆர்டிஸ்டிக் அக்ரிலிக் கலரில் கோபால்ட் ப்ளூ, விரிடியன் ஹியூ, ஸ்கேரட் லேக், பெர்மனண்ட் எல்லோ டீப், கிரிம்சன் லேக், இது வந்து எல்லோ ஆக்கர், இது எல்லா கலர்ஸும் நான் எடுத்திருக்கேன். டோட்டலாக 6 கலர்ஸு. அதில் அந்த 6 இடம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் இந்த ஒரு கலரும். இப்போ நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் 0 ப்ரஷ்னு எடுத்திருக்கேன். அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். நம்ம அந்த இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இந்த ரவுண்டில் நம்ம இந்த எல்லோ ஆக்கர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துட்டோம்னா நம்ம அடிக்கும்போது அந்த லைனுக்குள்ளெல்லாம் நம்ம போயிடும். ஸோ அதனால் ரொம்பவும் தண்ணியாக கலக்கக்கூடாது. லைட்டாக ரொம்ப திக்காகவும் திட்டாக இல்லாத மாதிரி நீட்டாக நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் செகண்ட் லேயருக்கு நான் ஆரஞ்சு கலர் நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் தண்ணி வந்து அது கூட கலர் கூட சேர்த்து நீங்கள் வந்து மெதுவாக நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப தண்ணியாக ஏன்னா நீங்கள் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கா அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக மறுபடியும் கலர் கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஸ்கார்லட் லேக் நான் பெயிண்ட் பண்ணது. இது வந்து கிரிம்சன் லேக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து இது க்ரீன் கலர் விரிடியன் ஹியூ அதால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நான் வந்து கோபால்ட் ப்ளூ நான் எடுத்திருக்கேன். அதால் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒரு கோட்டிங்காக கொடுத்துருக்கேன். இது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து சேம் அதே கலர் வச்சு மறுபடியும் செகண்ட் கோட்டிங் நான் கொடுத்துட்டா இன்னும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக செகண்ட் கோட்டிங் முடிச்சாச்சு. இப்போது அந்த ஸ்டார்டிங்கில் இப்போ நான் எப்படி எந்த அதாவது எல்லோவிலேருந்து நான் ப்ளூக்கு போனேன் இல்லைங்களா. இப்போ நான் ப்ளூவிலேருந்து நான் எல்லோவுக்கு போகிற மாதிரி. ஸோ சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்ட் டிசைன்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து ப்ளூ கலரில் நான் கொடுத்துட்டேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற டிசைனுக்கு நான் அந்த க்ரீன் கலர் நான் கொடுத்துட்ருக்கேன். கலர் காம்பினேஷன் எல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து அந்த ஸ்கார்லட் லேக் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெட்டல் மாதிரி இருக்கிற அந்த ஷேப்புக்கு நான் ஆரஞ்சு கலர் நான் கொடுக்குறேன்.
இப்போ கடைசியாக நம்ம அந்த எல்லோ ஆக்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரால் இந்த 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி அந்த லைன்ஸ் பார்டர் மாதிரி இருக்கிற அந்த லைனுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஃபினிஷிங்க்கு அந்த கார்னரில் இருக்கிற அந்த 4 ட்ரையாங்கிளுக்கும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வேணும்னா இதில் நீங்கள் வார்னிஷ் அடிக்கிறதா நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ அந்த சென்டரில் நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பேர்ல் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் அதில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போது அங்கே ஒரு டிசைனில் நம்ம குழியாக ஒரு டிசைன் இருக்கும். அங்கே வேணும்னா நீங்கள் ஸ்டோன்ஸ் எதுவும் ஒட்டுறதுனா நீங்கள் அதை ஒட்டிக்கலாம், இல்லைனா இப்படியே கூட விட்டுடலாம். ஸோ நான் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த மேலே அந்த 2 யூபின் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு அதே இடத்துல வர மாதிரி நம்ம செவுத்தில் ஆணி அடித்து நம்ம இப்படியே மாட்டிக்கலாம். சப்போஸ் அப்படி பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக ஜுவல்லரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த 2 mm திக்னஸ் பிளாக் கார்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த 2 யூபின்குள்ளேயும் நம்ம விட்டுட்டு 2 ஏதோ சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நான் எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி ஒரு ஆணியில் நம்ம இந்த மாதிரி இப்படி மாட்டிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.